அவ்வளோதான். குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவு கீ போட போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெந்தயக்கீரை தான் செய்ய போகிறோம். வெந்தயக்கீரை பருப்பு போட்டு அது நல்லா ஒரு மசியல் செஞ்சுக்கலாம். பாசி பருப்பு அப்புறம் மசூர் பருப்பு நான் ரெண்டுமே எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை இலை மட்டும் கிள்ளிட்டு க்ளீனாக அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா சென்டரில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அதுவும் வதக்கிடுங்க. தக்காளி வதங்கினது நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை இலை மட்டும் தான் போடணும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இலை மட்டும் போடுங்க. காம்பெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பாயிடும். உப்பு போட்டுக்கலாம். நம்ம எப்படியும் பருப்பு போட போகிறோம். ஸோ பருப்புக்கு தேவையாக்கிற அளவு உப்பு போட்டுங்க. கீரை வதங்கினா நமக்கு குவான்டிட்டி கம்மியாக தெரியும். அதனால பருப்புக்கு தேவையாக்கிற அளவு சால்ட் போட்டுங்க. பாருங்க, கீரை வதங்கினா எவ்வளோ கம்மியாயிடுச்சு. நான் போட்டது ஒரு கட்டு வெந்தயக்கீரை. இங்கே பாருங்க, நம்ம கீரையிலே எவ்வளோ தண்ணி இருக்கு. ஸோ நம்ம ஊற்றி இருக்கிற ஆயிலில் இந்த கீரையில் இருந்த தண்ணியிலே அந்த கீரை வந்து நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்க மசூர் தால் அப்புறம் இந்த பாசி பருப்பு சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு குக் ஆகிறதுக்கு மட்டும் பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க. நீங்கள் பாருங்கள், தண்ணி இவ்வளோ தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு வந்து இந்த பருப்பு கீரை எல்லாம் வந்த பிறகு நம்ம நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உப்பும் போட்டுட்டோம் நம்ம. இப்போ அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி 3 to 4 விசில் விடுங்க. வாங்க, பருப்பு நம்மளுக்கு தாளிச்சிக்கலாம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக குக் ஆகிட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்தா கூட நல்லா இருக்காது. இதுல தாளிக்கும் போது நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். வாங்க, வெந்தயக்கீரை நல்லா கம 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 வாசனையா இருக்கு. நீங்க தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்றவங்களா இருந்தா இப்படியே சாப்பிடலாம். நம்ம களியை கூட சாப்பிடலாம். இதுக்கு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வெந்தயக்கீரை தால், அதுவும் இது மசூர் தால், அப்புறம் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் இல்லைன்னா கீ ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுங்க. அப்புறமா பூண்டு. அவ்வளோதான். நம்ம குழம்பு டேஸ்ட் பார்த்துட்டனால காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு காரம் பார்த்தலாம். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா எல்லாம் காஞ்ச மிளகா போட்டுருங்க. பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். பாருங்க, பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பூண்டு வாசனை நல்லா குழம்புல போயிட்டு அது நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சுட சுட நம்மளுக்கு இங்கே பாருங்க கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு கீ போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ஒரு பருப்பு, பாசி பருப்பு, மசூர் பருப்பு எல்லாம் போட்டு ஒரு மசியல் செஞ்சுட்டோம். வெந்தயக்கீரை போட்டு மசியல் சூப்பராக செஞ்சுட்டோம். கொஞ்ச நேரத்தில் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு அப்படியே அது உருகி அதில் மெல்ட் ஆகட்டும்.
Okay, friends, thanks for watching. Bye. See you all in the next video.